மக்களே, என் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எங்கிருந்தோ வந்த 1,00,000 பாட்டு பணத்தை பேங்குக்கு போய் முறைப்படி எழுதி கொடுத்துட்டு வந்து 2 வாரம் தாங்க ஆகியிருக்கும். என் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டவன் தெரிஞ்சு போட்டானா தெரியாம போட்டானான்னு தெரியல, திரும்பவும் எனக்கு போனை போட்டு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னடா பெரிய ரோதனையா போச்சுன்னு நேரா பேங்குக்கு போய் மேனேஜரை சந்திச்சு விவரத்தை எடுத்து சொன்னேன். நீங்க நேரா பணத்தை போட்டீங்கன்னா அது உங்களுக்கே வில்லங்கமா முடிஞ்சிடும். அவங்க வந்து முறைப்படி 2 மாசம் வெயிட் பண்ணி பேங்கை கான்டாக்ட் பண்ணாதான் அந்த பணத்தை பெற முடியும்னு என்ன சொல்லி திருப்பி அனுப்பிட்டாருங்க. வியாபாரிட்ட நின்று பேச முடியல, ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியலங்க, கடையில சாமா வாங்க முடியல, வெளியே போக வர முடியல. அந்த பணத்தை போட்டவன் போன் மேல போன் அடிச்சு என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்க. என் சொந்த வேலைக்கு கூட பேங்க் பக்கம் போகாதவன் நான் சும்மா வந்த அந்த 1,00,000 பாட்டு பணத்தால பாருங்க 10 தடவை பேங்குக்கு அலைய வேண்டியதா போச்சு. அடுத்தவன் பணம் நமக்கு வேணாம்னு நினைச்சு நல்லது செய்ய நினைச்சா இப்படி ஒரு சோதனையா? மக்களே, நீங்களே சொல்லுங்க, பணத்தை அவனுக்கு நேரா அனுப்பிடவா அல்லது பேங்க்ல சொன்ன மாதிரி 2 மாசம் வெயிட் பண்ணி அவனுடைய டார்ச்சரையும் நான் வாங்கி கட்டணுமா?